Oh, screen வந்துட்டா. ம். பிஸ்மில்லா. ஓதுங்க. ம். மீம் நூன் ஆ அப்படியா? கலாம் அப்படியா ஓதுறது இந்த பாடம்? ஓதுறல போன கிளாஸ்ல நான் என்ன போன கிளாஸ்ல இந்த ஆ, பாடம் ஓதி தந்தா இல்லையா? நான் அவன் ஆ, நான் எனக்கு வந்து நினைவில்லையேண்டா நான் இப்ப பள்ளி போயிட்டு வந்துடுறேன் அதுதான். ம். பள்ளி பீடி மீன் உண்டா ஓதுற? ஜாரியால். ஓ ஆ ஓ மீன் உண்டா ஓதுற? உனக்கு எல்லாம் தெரியுமே. நீ ஜாதியால் பள்ளியில ஓய்தாரா நீ ஏமாத்துறாய் அப்படின்னாரு உனக்கு எல்லாம் தெரியுமே. ஏண்டா எனக்கு பள்ளியில் நம்ம ஒழுங்கா அவள் என்ன ஓடுறது. ஆ உன்னோட பள்ளியில ஓய்தாரால நல்லா ஏமாத்துறாய் நீ ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியுமே தெரிஞ்சு கொண்டு தெரியாத மாதிரி ஓதுறாய் அப்படின்னாரு எல்லாம் தெரியுமே உங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாம் தெரியும். நீ ஓதிக்கிறீங்க. ஏன்னா பள்ளியில வந்து வேறு இதோட ஓடுறேன். ஐத்தான் சொல்லிட்டு அதிகாரம் உங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஐயோ அப்ப என்ன திருப்பி அதை ஓதுவா என்ன தெரியாத தானே ஓதணும் இப்ப இது உங்களுக்கு தெரியாத புதிய பாடம் இந்த மாதிரி பாடத்தை எடுத்து ஓதுங்க. நல்லா ஃபாஸ்டா குயிக்கா பிடிச்சு கொண்டு போகலும் அப்பதான் நாங்க டெவலப் ஆகலும் ஃபாஸ்டா மூவ் ஆகி கொண்டு பெரிய ஆளா மாறிடும். ஏன் டூ லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இப்ப ஆ இப்ப ஏன் டூ லெட்டர்ஸ். ஓ இப்ப நீங்க டூ லெட்டர்ஸ் நீ போய் நீங்க சிங்கிள் லெட்டர்லயும் இல்ல நீங்க இருக்கிறீங்க லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன்ல உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியாது உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஓகே பண்ற மாதிரி. ஓகே ம ஆ ம ந த ல இப்படியா நான் ஓதிருந்தேன் போன கிளாஸ்ல இந்த பாடம் ஓதுன பாடமா? எனக்கு எல்லாம் இல்ல. என்ன அதியா நீ இப்படி சொன்னா எப்படி ஓதுற? அப்ப நான் இது போல புதிய புதிய பாடம் ரெடியா தேவையில்லை அதியானுக்கு. அதியான் உங்களோட ஏஜ்ல சேம் ஏஜ்ல இருக்கிற எங்கட கிளாஸ் நிறைய பிள்ளைகள் எங்களுக்கு ஓய் தராங்க இல்லைங்களா? உங்களோட ஏஜ்ல உள்ள பிள்ளை எங்களுக்கு ஓய் தராங்க கிளாஸ்ல வந்து. சரி வாட் இப்படி வாரல்ல இது இப்படித்தான் வருமென்னு எங்களுக்கு சொல்றாங்க. வாட் அப்படி மாறணும் நீங்களும். ஐடியா இல்லையா அப்படி? உங்களுக்கு இந்த கிளாஸ் சரி இதுல பேர் என்ன பாப்பமே. ஆ ஞாபகம் வைக்கிறேன் சொல்லி எது எதுடா சொல்ல தெரியலையா? எதுல பேர் ஆ எதுல பேர் நான் மார்க் பண்ணிக்கிறேனே நீ எங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அதான் நீங்க எங்களோட இல்ல நீ. மார்க் பண்றா அது என்ன? ஏ நீங்க ஒரு ஸ்கொயர் மட்டும் அந்த ஸ்கொயர் தான் மார்க் பண்ணிக்கிட்டா மேல இருக்கிற இந்த இதான் அது இந்த ஸ்கொயர் தான் அது இந்த ஆகிறது இது எல்லாம் ஒன்று தான் சேம். அது பத்தாத்தும். ஆ அதானே அது இங்க ஒரு ஒரு இதுல போட்டிக்கு இந்த இதான் அடி மாதிரி ஃபத்ஹத்துன் வெரி குட் அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். சரி இப்ப சொல்லுங்க இந்த டூ லேட்டஸ்ட் சப்ஜெக்ட எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? எத்தனை வேலை இது ஓதணும் சொல்லி தந்தீங்க பாப்பேன். எனக்கு அதான் தெரியல. அதியான் நீங்க மிச்சமே நல்ல புள்ள ஏன் தெரியுமா நல்ல புள்ள ஒரு முறை ஒரு விஷயத்த உங்களோட காதால நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு மறக்குதே இல்லை. உங்களுக்கு பெரிய கிஃப்ட் அது விளங்கினா அதியான். எங்க கிளாஸ்ல நிறைய பேர் ஓதுவார ஒரு விஷயத்த நாங்க 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் அடுத்த கிளாஸுக்கு 101வது முறை வந்து அண்ணன் மறந்துட்டு போற. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இந்த பத்தஹத்துன்ன எப்ப சொல்லி தந்தேன்? எ- எப்போ ஒருக்கா சொல்லி தந்தேனா? இன்றைக்கு சொல்லி தந்தா? இல்ல இல்ல. ஆனா மாஷா அல்லாஹ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் உண்டு அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிற பெரிய கிஃப்ட். ஒரு விஷயத்த ஒரு முறை படிச்சா அவங்களுக்கு ஞாபகம் வைக்கிற. சரியா தியான்? விளங்கினா தியான்? அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீனா அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணப்படாது சும்மா விளையாடி கொண்டு அங்க பார்த்து கொண்டு இங்க பார்த்து கொண்டு மிஸ்யூஸ் பண்ணப்படாது. நிறைய பேருக்கு இது கிடைக்கிறல்ல. முன்னாடியா நிறைய பேர் வந்து
ஒரு ஒன்று இப்போ ஃபத்தஹத்துன் 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 1000 தடவை உட்கார்ந்து கொண்டு பாடமாக்கினாலும் அவளுக்கு நிக்கிறல்ல. ஆனா நீங்க மாஷால்ல நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிக்கா சொல்லி தந்துக்கிறேன், என்ன நீங்க சொல்ற. அப்ப அது என்ன செய்யணும், நீங்க சின்ன டைம் கொண்டு ஓதினாலே அது போதும். அது- அதான் சின்ன சாங் அது எனக்கு வேணும். நான் அதைத்தான் சொல்றேன் அதியான். சின்ன விஷயம் ஒன்றும் உங்களுக்கு குயிக்கா ஞாபகம் நிற்கிறது, அது உங்களுக்கு பெரிய கிஃப்ட் உண்டு, பெரிய கிராண்ட் உண்டு, அல்ல உங்களுக்கு தந்தீர பெரிய கிராண்ட் உண்டு, கிஃப்ட் உண்டு. நீங்க அதை மிஸ் பண்ணப்படாது. துவார நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இதுல இதை எப்படி பிராக்டிஸ் பண்ற ஸ்டைல் என்ன சொல்லணும், இதையும் சொல்லணும். நீ சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தாரியா? எத்தனை பேர் இதை பிராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லி தந்திக்கிறேன். சொல்லி தரலையா போன கிளாஸ்ல? உம், சரி, நான் கேட்கிறேன், லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ஸ்டார்ட் பண்ண இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. யாருக்கு ஒண்ணும் வேலை இல்ல. ஃபைனலா நடந்த நாங்க செஞ்ச கடைசி கிளாஸ்ல இந்த டூ லெட்டர்ஸ் என்ற சப்ஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? என்ன ஸ்டார்ட் பண்ணு வேறங்கல்ல. நீ எங்களோட இல்லையா தியான்? சவுண்ட் கேக்குதா? ஓ ஓகே. கடைசியா நடந்த எங்கட கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டூ லெட்டர்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இல்லாட்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்லையா? ஸ்டார்ட் பண்ணல. பண்ணலையா? பண்ணின. பண்ணினா பண்ண இல்லையா பாத்தீங்களா, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகி டவுட் ஆகி இப்ப எப்படி நாங்க போய் தரேன். பண்ணினமா பண்ணலையா? நிலையில ஒண்ணும். தியான் என்ன செய்யற? சரி, நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணவா, ஸ்டார்ட்ல இருந்து டூ லெட்டர்ஸ் சப்ஜெக்ட திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியா? தியான் கேளவா? என்ன தியான் ஓதுறதுக்கு கேளாது அப்படியா? அப்ப நான் விடுதி, இருங்கோ. நீங்க பள்ளியில முதல்ல யார்கிட்ட ஓத போற? பள்ளியில தார் ஓய்தாரு. அதியான் அதியான் நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கிளாஸ்ல ஆள் இல்லையே, நீங்க இல்லையே? எங்க ஓடுறீங்க? இல்ல பசி ஆ, சாப்பாடு பார்க்கறதுக்கு பசி சாப்பாடு பார்க்க வேறங்கல்ல. எனக்கு பசி சாப்பாடு ரெடியான பார்க்க போயிட்டு ஆ, பசியோ? அதியா நான் கிளாஸ் செய்யறதே ஒரு 20 மினிட்ஸ் தானே அதியா, இந்த டைம் வந்து கிளாஸ்ல கலந்து கஷ்டமாக்கி அப்படியா? அப்ப நான் ஒரு வேலை செய்யறேன், நான் உங்களோட வீட்டுக்கும் உங்களோட கஷ்டத்தை அனுப்ப போறேன், நீ போயிட்டு 1 ஹவர் உட்காந்து அதிகாரம் கோதி கொடுங்கன்னு சொல்லி. வா போ. இல்ல, அதான் செய்யுது. என் வீட்டு எங்க இருக்குது தெரியுமா? ஓ, நான் தேடி கொடுப்பேன், நான் தேடி அனுப்புறேனே. ஏன்னா அவங்களுக்கு ஆன்லைன்ல உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் ஓத கஷ்டமே. அதை சுட்டி அவர் பிசிக்கலா அவங்களோட வீட்டுக்கு வந்து உங்களை முன்னுக்கு கட்டி வச்சு கொண்டு 1 ஹவர் உட்காந்து ஓத வச்சா சரி, அப்ப சரி. அங்கால இங்கால திரும்ப இயலா, அசைய இயலாது, ஒரு இடத்துல உட்காந்து ஓதினா சரி. சேம் அப்படி. சரியா ரியான்? கீழா என்ன சாப்பாடா? இப்ப எது கேள, இப்ப ஓத இயலா அப்படியா? எனக்கு ஒண்ணும் ஒண்ணும் நினைவில்லை.
அதான் அஜியா நான் கேட்டேன். அப்ப நாங்க இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு மேலாண்டா என்ன செய்வேன் நான்? அதுக்கு மேல அது அப்படியா ஸ்டார்ட் பண்ணா வேணாமா? நீங்க ஏன் சொல்லுங்க. ஏழாடா நிப்பாட்டுவோம். ஸ்டார்ட் பண்ண விட போவோம். படி போதும். சாரி ஸ்டாப் பண்ணும். அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன்ல. நான் மெசேஜ் போட்டுறேன் அவளோட உண்மைக்கு எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடல. அது ஏன் வந்து அழுது அழுது கொண்டு ஸ்டார்ட் நான் பண்ண. ஸ்டாப் பண்ணுவேன்ட. நீங்க அழுது கொண்டு செல்ற ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஏதியா நாங்க என்னமோ போலீஸ்காரன் போல கம்பு எடுத்து கொண்டு விரட்டி கொண்டு வாரது போல நீங்க அழுது கொண்டு செல்ற ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல. சரி நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கொஞ்சம் தான் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர். என்ன கிளியர் சொல்லுங்க பாவம். இந்த மார்க் என்ன மார்க் அது உங்களுக்கு தெரியும் விஷயம் கிளியர் சொல்லுங்க. அதான் சொல்லுங்க என்ன கிளியர். பத்தது. பத்து அது ஒரு பழைய பாட சப்ஜெக்ட். பட் உங்களுக்கு அது வெரி கிளியர். சரி ரெண்டாவது சாப்டர் பாருங்க. இது ஒவ்வொன்றையும் நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும். திருப்பி நான் கேள்வி கேட்பேனா. இது ஒவ்வொன்றிலையும் எத்தனை லெட்டர் இருக்குது? ஹவு many டூ. லெட்டர்ஸ்? டூ லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? இந்த டூ லெட்டர்ஸ் அண்ட் அந்த சப்ஜெக்டை நாங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் ரெண்டு மெத்தட்ல நாங்க இது சொல்லி பழகணும். எத்தனை மெத்தட்ல? ரெண்டு மெத்தட்ல. ரெண்டு மெத்தட்ல. இப்ப பாத்துக்கோங்க எப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க என்றால் இதுல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரா சொல்லணும். எப்படி? ஃபர்ஸ்ட் கேட்கிறது என்ன? ம ஆஃப்டர் ந என்று சொல்லணும் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். எப்படி? ஒவ்வொரு ம. இண்டிவிஜுவல் லெட்டரா நாங்க சொல்றது. ம ந இப்படி ஒவ்வொரு லெட்டரா நாங்க சொல்றது. சரியா? ம். செகண்ட் என்ன செய்யணும் என்றால் செகண்ட் ரெண்டையும் நாங்க சேர்த்து சொல்லணும். மென. விளங்கினா அதியான் என்ன அதியான் சரி. என்ன விளங்கினா சொல்லுங்க இப்ப. ஆ அது முடிச்சிட்டு முடிச்சிட்டு. ம். என்ன விளங்கினா சொல்லுங்க இப்ப. நான் விளங்கினது சொல்லணும். சரி நீ விளங்கினது சொல்லி. ஆ ம். நான் ஆ ஒண்ணும். சாப்பிட்டு கொண்டு ஓதப்படாது. சாப்பிட்டு கொண்டு ஓதப்படாது அதியான். ஓதி முடிஞ்சு சாப்பிடுவோம் அல்லது சாப்பிட்டு முடிஞ்சு ஓதுவோம். ரெண்டுல ஒண்ணு செய்வோம். எது செய்வோம்? சரி சரி போதும். அப்ப சொல்லுங்க இப்ப. என்ன செய்யணும் நான் இப்ப? இந்த இது எத்தனை எத்தனை மெத்தட்ல உச்சரிக்கணும்? ரெண்டு 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 மெத்தட். மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? நீங்க எப்படி சொல்றா ஆ, கேக்குறேன். ஓ ம ம் அப்புறம் ந ம். அதுக்கு பிறகு ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். சேர்த்து சொல்லணும். எப்படி மன. சொல்லணும்? மேன. ஆ இதான் மெத்தட். இது கிளியரா? ம். சரி. நீங்க கிளியர் அங்க விளையாடி கொண்டு தான் எங்க என்ன பிஸி சாப்பாடா பக்கத்துல? இல்ல. இது பெரிய கஷ்டமா. இது ஒரு பக்கத்துல ரெண்டு பேரை கூப்பிடுவாரு. உன்னோட உண்மையை கூப்பிடணும் இல்லாட வேற யாராச்சும் கூப்பிட பக்கத்துல வச்சுக்கணும். அப்பதான் எங்களுக்கு போய் தெரியலும். நான் உண்மையை கூப்பிட்டேன் வர சொல்ல பக்கத்துல. போ. இப்ப நான் சிலையை போறேன். நீ மெசேஜ் போட போற. அதியான் வந்து வேணாம் 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 வேணாம். அப்போ ஓதுங்க. சரி ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர். இப்ப செகண்ட் ஒன் எப்படி வரும்? அதே ஸ்டெப்ல ஓதுங்க பாப்போம். செகண்ட் ஒன். அதே ஸ்டெப்ல ஓதுங்க. ஆ செகண்ட் லைனா. ஓ செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் சரியா. இப்ப நீ பிராக்டிஸ் பண்ண சரி. இப்ப செகண்ட் ஒன் த ல தல. வெரி குட். மாஷா அல்லாஹ். இந்த வேலை செய்யுது பாத்தீங்களா? நீங்க டேலண்ட். நீ வேற எக்ஸ்ட்ரா வேற டேலண்ட் நோட்டை நீங்க ஆனா பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல. அவன் உண்மையிட்டு நான் இன்றைக்கு சொல்லி இப்படி சொல்லுவேன். அது எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா அது ஏன் ஓதுற இல்ல. அப்ப இது எல்லாமே தெரியும். ஆனா ஓதுறன்னு சொல்றேன். அப்ப சரியா? ஏரியா? ஒன்று சொல்லி தந்தா எல்லாம் தெரியும்.
அதுதான் ஒன்று சொன்ன எல்லாம் தெரியும் ஆனா அதியான ஓதுறல இப்ப நான் அதுக்கு என்ன செய்ய நான் உண்மையிட்ட கேட்கிறேனே அதியானுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன்னா வாப்போ வாப்போ வாடு 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 வாடு. நான் உண்மையிட்ட வேற ஒன்றும் சொல்றேன்ல உண்மை இந்த அதியாண்ட உண்மை நேத்து இன்றைக்கு நடந்த அதியாண்ட கிளாஸ் வீடியோ கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றேன் அப்ப சரி வாப்போ வாடு. செல்றடே சரி மூணாவது குயிக் குயிக்கா அவதான் ஒன்றும் சொல்றல நல்ல புள்ளன்னு சொல்றேன் ம். ஹ ஹ இதை ஹ ஹ இதை தேண்டு சொல்லப்படாது இதை எப்படி சொல்லணும் த. பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லாம் பிரச்சனை போயிட்டு இப்ப அலிபாகு திரி போகவாரு மாதிரி No. குயிக் குயிக் எப்படி வரணும் இது தேண்டு வராது Ta. தோ எப்படி To. தோ மறந்துட்டீங்க பாத்தீங்களா தோ ஆ To. To. Ha. வெரி குட் So. Hamza. தோ ஹ தோ ஹ To. Ha. To. Ha. தான் நீட்ட வேணாம் அதியான் அதியான் இது பிறகு நான் கிளாஸ் அப்படியே கட் பண்ணிட்டு வீடியோ அப்படி உண்மை தான் அனுப்புவேன் அனுப்பி சொல்லுவேன் உண்மையோட மகளோட வீடியோ பெஸ்ட்டு பாருங்க அது போல எனக்கு கிளாஸுக்கு அனுப்புவோம்னு சொல்லி நீங்க ஜம்ப் பண்ணி கொண்டு சாப்பிட்டு கொண்டு நீங்க ஓத இல்லையே நீங்க இப்ப நான் அவங்களுக்காக வேண்டி 20 மினிட்ஸ் எல்லாம் வச்சு நான் உட்காந்துக்கிறோம் அப்ப நீங்க ஓதணுமே அந்த டைம்ல செல்லிப்போட கடைசி செல்வம் உண்மையோட மகனுக்கு பக்கத்துல ஒரு பள்ளியில் இருக்கிற ஓதி கொடுக்குற ஒரு மௌலிக வசனத்தை கூட்டி வாங்கோ 1 ஹவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து நீங்களும் உட்கார்ந்து கம்மோட உட்காந்துன்னு சொன்ன ஹரி இப்ப ஓதுங்க சின்ன பாடம் நான் இது செய்றேன் நான் செய்றேன் நான் செய்றேன் நான் இது செய்றேன். சின்ன பாடம் யாதியான ஒரு சிம்பிள் பாடம் இது சின்ன To. பாடம் To. Ha. To. Ha. வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் துவாண்டு மிச்சம் நீட்ட வேணாம் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க துவா ஹ To. துவா ஹ நீட்ட வேணாம் To. நீட்ட வேணாம் Ha. To. Ha. To. Ha. ஓகே நாலாவது So. Hamza. So. ஹம்சா Hamza. Yava. அதியான் 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 இந்த ஹம்சா வந்தா உச்சரிக்கிற எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு இது விளையாடப்படா நீ பெரிய ஆள் ஹம்சா வந்தா எப்படி உச்சரிக்கிற ஹம்சா நான் சொல்ற இது Ah. ஆ என்ன அதியான் நாங்க உங்களை தலைக்கு மேல பெரிய ஆள்மா வச்சு கொண்டிருக்கிறோம் நீங்க காலுக்கு கீழே சின்ன ஆள் மாதிரி போடுறீங்களே எப்படி வரணும் இது Mm. பாப்போமே எப்படி உச்சரிக்கிற இந்த பாக்ஸ மறந்துட்டா எல்லாம் மறந்து போய்க்கிறேன். எல்லாம் மறந்து போயிலே பொய் சொல்ல வேணாம் இவ்வளவு சென்னே எல்லாம் சென்னே பொய் சொல்ல வேணாம் இது மட்டும் தான் மறந்தீங்க உங்களுக்கு யா. நல்லா கேட்டுக்கோங்க அதியான் நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் நல்லா கவனமா கேட்டுக்கணும் மறக்கப்படாது எந்த எழுத்துக்கு மேல ஹம்சா வந்தாலும் எந்த எழுத்து ஆகிக்கலாம் எந்த எழுத்துக்கு மேல ஹம்சா வந்தாலும் உச்சரிப்பு அலிஃப் தான் உச்சரிப்பு அலிஃப். அலிஃப் தான் அப்ப இது எப்படி உச்சரிக்கணும் நம்ம எப்படி வந்தாலும் இத எல்லாத்துலயும் தான் அலிஃப். அலிஃப் அல்ல அ. அவ்வளவுதான் அலிஃப் அ. தான் இருக்கு அப்ப இது இந்த அ. இது அவ்வளவுதான் இப்ப இதை எப்படி உச்சரிக்கிறது அ. அவ்வளவுதான் இப்ப எப்படி வரும் திருப்பி சொல்லுங்க நாலாவது சோ. அ. சோ. அ. நீட்ட வேணாம் சோ என்று நீட்டுறதே பெல சோ அ சோ சோ. அ அ. சோ. அ. சோ. அ. நம்பர் 5 க. ல. க. ல. க ல க ல அப்படி அல்ல சேர்க்க கொள்ள சேர்ந்தே வரணும் கேல க. ல. கல. ஹை அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் எனக்கு இன்னைக்கு நான் ஓதி காட்டின அமைப்புல ஓதணும் அப்படி நீங்க ஓதல்ல மறந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் உண்மையிட்டு சொல்லுவேன் உண்மை எனக்கு ஓதி கொடுக்க இயலாது அதியான் எப்படி ஓதுற ரங்கத்தை போய் திரும்பி ரெக்கார்டை கேளுங்க அதியான் கேளுங்க அதியான் நீ எப்படி ஓத போய் அதியான்ட்ட கேட்டு வாங்கன்னு சொல்ல போறேன் ஓகே.
அடுத்த கிளாஸ் ஓதலைன்னா சொல்லுவேன், வீட்டை சொல்லுவேன், கூட்டு குறிக்காத சொல்லுவேன். நான் மிச்சமே நான் உங்களை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதிகாண்ட கிளாஸ் வீடியோ வெறி கேளுங்க, அவ்வளோ சொல்லுவேன், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே. ஆ, டேட் வேணுமா?